ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான தொக்கு தாங்க. இப்போ ஈஸியாக கிடைக்கிற இந்த கொத்தமல்லி வச்சு பார்த்திங்கன்னா நம்ம இந்த தொக்கு ரெடி பண்ணலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஹெல்த் வைஸ் பார்த்தாலும் கொத்தமல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லா சமயமும் நம்மளால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட முடியாது. இது இப்போ ஈஸியாக நல்லா கிடைக்குது. இந்த சமயத்தில் இந்த தொக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் தனியா, ஒரு 10 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம், 10 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்துருக்குறேங்க, ஒரு எலுமிச்சை அளவு புளி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக நம்ம கருகாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1.5 ஸ்பூன் கடுகையும் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரையாக நம்ம வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் கருகுனா கூட இந்த தொக்கோட ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இதை வறுக்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனமாக செய்ய வேண்டியது. நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த காஞ்ச மிளகாய், தனியா, பூண்டு இதையும் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்தது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி தண்டோடு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு எலுமிச்சை அளவு புளி இதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. அந்த எண்ணெயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்க்குறேன். அடுத்து ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது நல்லா செவந்து வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி விழுதை இதில் சேர்க்கலாம். இது இந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வதங்கி வரட்டுங்க. ஏற்கனவே நம்ம கொத்தமல்லி நல்லா வதக்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி, அது கொஞ்சம் கலருக்காக சேர்க்குறேன். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பொடி கடுகு, வெந்தயம், தனியா, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை இதில் சேர்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இட்லி, தோசைக்கெலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க சைட் டிஷ்ஷாக. அதே மாதிரி சாதத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. எல்லா நேரமும் நம்மளுக்கு கொத்தமல்லி நல்லா கிடைக்காது. இப்போ நல்லா கிடைக்கிது. இந்த மாதிரி சமயத்தில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.